பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பொக்கே டாக். இது வந்து யார்கிட்ட இருந்து வந்தான்னு தெரியல. இப்போ வந்து ஒரு 3-4 நாள் ஆகுது. 4 நாளுக்கு பிறகு இன்றைக்கு செயினை போட்டு குளிக்க பார்த்துருக்குறான் மகள். ஆற்ற நான் என்று தெரியலை. இது எங்கட தர்மபுரம் ஹாஸ்பிட்டல் அடி, இந்த ஹாஸ்பிட்டல் அடியில் அமைந்திருக்கிற எங்கட இல்லத்தில் வந்து இருக்குது. இதை யார் வளர்த்தது, யாருக்கு சொந்தமான நாய்ன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ பெருசாக வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு நாய் வராது. இன்றைக்கு விடிய வேற ஒரு நாய் கடித்ததால் காலையும் சேதத்துக்குள்ளாயிட்டு ஊர் நாய்கள் கடித்ததால் இப்போ பாதுகாப்பு ஆரிஸ் நீங்கள் தானே கொடுக்குறீங்க. ஆரிஸ் இந்த நாயை வளர்க்குறதுல விருப்பம் செலுத்தி புண்ணுக்கு குளிசையும் வேண்டி வச்சிருக்கிறார். பொக்கே டாக். ஆற்ற வீட்டில் போனாலும் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அழகுக்கு முக்கியத்துவம் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதால் ஊர் நாய் அணைஞ்சா கொஞ்சம் அடித்து கலைக்க பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நாய் வந்தால் யாருமே வளர்ப்பாங்க. இப்போ நான் இதை என்ன சொல்ல வர்ற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு உரிமையாளர் இருப்பீங்க. இந்த நாய் ஏன் என்னட்ட எங்களோட வீட்டுக்கு வந்திருக்குது, உங்களால் தாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு உங்களை வெறுத்து வந்திருக்குதா, இல்லை மண்டை பழுதாகி வந்திருக்குதா, இல்லாட்டி எங்கேயும் ஊர் நாயலோட களைப்பட்டு ஓடுப்பட்டு அப்படி எதுவும் பிரிஞ்சு வந்துட்டுதா, சரியான காரணம் தெரியல. ஆனால் இந்த நாயை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிற உரிமையாளர் நீங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு பின்னால் நாய் வந்தால் நாயை கூட்டி கொண்டு போங்க. நாயை கயிறு போட்டு இழுக்கிறதுக்கோ கழுத்தில் கட்டுறதுக்கோ அனுமதி கிடையாது. இப்போ குளிக்கிறதுக்காக இந்த செயினை போட்டிருக்கு. இப்போ நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணி விட்ருவோம். நாய் வீட்டில் நிற்கும். ஆனால் நாயை கழுத்தில் கயிறு போட்டு செயின் போட்டு இழுக்க இயலாது. நாயை நீங்கள் இந்த வீட்டில் கூப்பிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டு குட்டின்னு சொல்லி உங்களுக்கு பின்னால் கூட்டி கொண்டு போனால் கூட்டி கொண்டு போங்க. என்ன பாதவி, ஓகே தானே? ஓகே. நீ அன்பை காட்டி இருக்கிறியா, தேவையான அளவு அன்பு? உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் நம்புறியா? இல்ல நம்பாத, நம்ப இல்லைண்ணே. ஆரிஸ், உன்னை விட்டுட்டு போகுமா அந்த நாய்? இல்ல, என்னோட இருக்கட்டும். இந்த நாய் என்னோட இருக்கட்டுமா? அப்போ இப்போ குளிக்க வாத்து விட்டுருக்கணும். இப்போ இன்றைக்கு செம்போ போட்டு குளிக்க வாத்ததா? செம்போ போட்டு குளிக்க வாத்து இருக்குது. கொஞ்சம் நாய் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறதால ஒரு பய உணர்வும் இருக்குது. சில பல மண்டை பழுதாகி தான் வந்திருக்குதோ தெரியல. கடைசி நேரத்தில் எல்லாருக்கும் வாய் வச்சு விடுதோ தெரியலேன்னு சொல்லி வீடியோ பார்க்குற உறவுகள் இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.